ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரான் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 700 கிராம் ப்ரான் வாங்கியிருக்கேன். இது ரெட் கலரு. அதை எல்லாமே நல்லா சுத்தப்படுத்திட்டு கழுவி வச்சுருக்கேன். கழுவுறப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளும் எலுமிச்சம்பழம் சேர்த்து கழுவுனா அதில் உள்ள கவிச்ச வடை எல்லாமே போயிடும். அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணது, 4-5 பல்லு பூண்டு கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது சேர்த்துக்கோங்க, ஒரு சில்லு தேங்காய், இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கருவேப்பிலை அதோடு சேர்த்துக்கலாம், கூடவே 10 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும், அதே நேரத்தில் கிரேவியும் நமக்கு அதிகமாக வரும். இந்த டீஸ்பூனுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது காஷ்மீர் மிளகாத்தூள். இது காரம் கம்மியாகவும் கலர் அதிகமாகவும் கொடுக்கும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நார்மல் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மல்லித்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் ஏற்கனவே புளியெல்லாம் முன்னாடி ஊற வச்சுட்டேன். அதுலேருந்து 2 ஸ்பூன் புளித்தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்படி நல்லா கலந்து விடுறப்போ அந்த மசாலா ப்ரான் எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். கலந்துட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம், அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் அந்த கவிச்ச வாடை எதுவுமே இருக்காது. கடல் உணவுகளை பொறுத்தவரை நம்ம கடலெண்ணெய் டேஸ்ட்டு கொடுக்கும், ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்போ அந்த கவிச்ச ஸ்மெல் இருக்காது. அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறது. இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், ஏன்னா ப்ரான்லேருந்து நமக்கு தண்ணி வரும். ப்ரான் வேகிற டைம் கம்மி தான், அதில் இருக்கிற மசாலா தான் நமக்கு வேகணும். அந்த டைம் எடுத்துக்கிட்டாலே போதும். இது ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இந்த தோசைக்கல்லை பற்றி இந்த நேரத்தில் நான் சொல்லணும், இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். இப்போ தான் நான் அதை எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் ஆசைங்க, நீண்ட நாள் கனவுன்னு கூட அதை சொல்லலாம். நம்ம வேளாங்கண்ணிலலாம் பீச் ஓரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தோசைக்கல் வச்சு அதில் மீனெல்லாம் பொரித்து தருவாங்க. அந்த மாதிரி பொரிக்கணும், அந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப நாள் எங்களுக்கு ஆசை. அது இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது. இப்போ அதை நல்லா கிளறி விட்டலாம். இந்த தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. விறகடுப்பில் செய்கிறப்ப இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நமக்கு இங்கே விறகடுப்புலாம் வைக்க முடியாது, அதனால் ஸ்டவ்வில் தான் பண்ணி ஆகணும். பாருங்கள், நல்ல ப்ரானெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ப்ரானில் எதுக்கு அந்த வெங்காயம் தேங்காயெலாம் போட்டோன்னா அதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ செய்கிறப்பவே எங்களுக்கு எச்சி ஊறுது. கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன், இது க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றப்ப. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வாசமும் அதில் போடணும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.